காலையிலேருந்து இப்போ தான் பார்க்குறேன். இங்கே செக் போஸ்ட்டில் வந்து கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம். 10 மணிக்கு மேலே தான் டேஞ்சரு. யானை வந்தால் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எனக்கு என்ன அப்படின்ட்டு போகிறான். கைஸ் எப்படியும் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இருட்டிடும். ஏன் என்னாச்சு? நம்ம வண்டியில் போகவே பயப்படுறோம். ஆனால் இவ்வளோ பேர் பழனிக்கு நடந்து போகிறாங்க. தமிழ்நாடு வந்ததே இந்த டீல் சொல்கிறாங்க. கேரளா சில என்ன சொன்னால் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கினாரு. ஐயோ வயசு அவ்வளோதான். ஃபாரஸ்ட் தாண்டியாச்சு. இதுமே இது வந்து திருப்பூர், நம்ம தமிழ்நாடு. வண்டி பேயாட்டம் போகுது. சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. கைஸ் செக் போஸ்ட் வந்துட்டேன். செக் போஸ்ட்டில் கேட்டேன் அவங்கள்ட்ட, எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் யானைகிட்ட பார்த்து போகணும், மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் இந்த டைம்லலாம் ப்ராப்ளம் இல்லை. 10 மணிக்கு மேலே வந்தால் தான் கொஞ்சம் அன்சேஃப் அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதாவது சப்போஸ் உங்கள் பேரலுக்கு எதுவும் யானை வந்துச்சுன்னா முன்னாடியே நிப்பாட்டிட்டு யூட்டர்ன் பண்ணிக்கங்கன்ட்டாங்க. ஆமாம், சரி இதை நான் ஃப்ளாஷ்ட்டை சொல்லுமே, ஏன்னா அவன் வேகமாக வந்துட்டுருப்பான் வேறு. நான் அவன்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். கால் பண்ணிடுறேன். ப்ரோ பொறுமையாகவே வா ப்ரோ. அவங்க செக் போஸ்ட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டேன். நான் யானை வந்தால் நீங்கள் தான் பார்த்து போகணும், நான் அலோவ் பண்ணிடுறேங்கிறான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. காலையிலேருந்து இப்போ தான் பார்க்குறேன். பயங்கரம். ப்ரோ எப்படி இருந்துச்சு ரூட்டுண்ணா? அந்த வட்டவடை அந்த இடையில சொல்கிறேன், மொரட்டு ஃபாரஸ்டா? நான் அப்புறம் ஃபோன் அடித்தேன்ல, எதுக்கு? அதான் நான் இங்கே வந்து இவர்கிட்ட கேட்டேன். இவர் ஃபஸ்ட்டு டீ கடைக்கார்ட்ட கேட்டேன். அவர் சொன்னார் 6:30 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் இங்கே செக் போஸ்ட்டில் வந்து கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம். 10 மணிக்கு மேலே தான் டேஞ்சரு. யானை வந்தால் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எனக்கு என்ன அப்படின்ட்டு போகிறான். தப்பாக்குதுண்ணா. ஐயோ அப்படின்ட்டு இப்போ தான் மெசேஜ் வருது 5Gனால. பேசு அப்பா. சரி பேசு பா. காலையிலேருந்து இப்போ தான் ரிட்டர்ன் பார்க்குறவங்களா? என்னது? கடலுக்குள்ள போனோம், அந்த ஆறு இருக்குல்ல, போட்டிங் பண்ணோம்ல. ஆமாம், ரோடு மாதிரி இல்ல. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. அம்மா போலாமா? ஓகே. கைஸ் எப்படியோ ஒரு வழியாக அவங்கள பார்த்துட்டேன். காலையில் பார்த்தது, ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னாடி போகிறேன் வாங்க நீங்கன்ட்டு அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் சும்மா 6 மணிக்கு தான் பார்க்குறேன். ஆமாம், ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, தனித்தனியாக அவன் நீ மிஸ் பண்ணிட்ட ப்ரோ அது இதுன்னா. பட் என் கூட வந்திருந்தாலும் அவங்களும் ஒரு திருப்பி ஆஃப் ரோடெலாம் சுற்றிக்கிட்டு வந்தது, அந்த குட்டி பாப்பாஸ்லாம் கத்திட்டு வந்தது, அதெல்லாம் அல்டிமேட்டு. போங்க, உடுமலைப்பேட்டை அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக மறையூர்லேருந்து உடுமலைப்பேட்டை. மணி பார்த்திங்கன்னா 6:20. என்னை பெரிய ஹைப்லாம் ஆக்கி விட்டாங்க. 6 மணிக்கு மேலே விட மாட்டாங்க அது இதுன்னாங்க. இங்கே வந்து கேட்டதையும் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அப்படியா, எத்தனை மணி வரைக்கும் நான் அலௌடு அப்படிங்கிறேன். அவர் ஒரே வார்த்தை, யானை வந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் போங்க பார்த்துக்கலாம், ஆனால் யானையை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னாரு பாருங்க. யானையும் அட்ஜஸ்ட் பண்ணுமா அப்படின்னு. அப்புறம் யானை வந்தால் குறுக்க ஏதாவது ரோட்டில் வந்துச்சுன்னா சப்போஸ் நீங்கள் வந்து யூட்டர்ன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. ஓகே தலைவா அப்படின்னு. அதான் இப்போ ஃப்ளாஷ்ட்டை சொன்னேன், யானை எதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்லோ பண்ணி யூட்டர்ன் பண்ணிடு, ரொம்ப ஸ்பீட்லாம் போவேண்ணா, பொறுமையாக போகலாம் அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் ஏதாவது யானை அதிகம் வந்துச்சுன்னா தூரத்துலையாவது பார்க்கலாம் யானையை. ஓகே, ஒரு நிமிஷம் ஃப்ளாஷ்ட்டை சொல்லிடலாம். அதை ஃப்ளாஷ் பொறுமையாகவே போவோம், யானை எதுவும் வந்துச்சுன்னா பார்க்கலாம்ல.
பொறுமையாக போவோம், யானை எதுவும் வந்தால் பார்க்கலாம். அப்பா ஃப்ளாஷில் சொல்லியாச்சு. சரி, ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனால் என் வண்டியில் பிரேக் நிற்காது. நான் இவ்வளோ நேரம் இறங்குனது பிரச்சனை இல்லை, குறுக்கால் ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன் யானை அந்த மாதிரி. ஸோ டக்குன்னு பிரேக்லாம் நிற்க முடியாது, அப்படியே டயர் தேய்ச்சின்னு போயிடும். அதனால தான் அப்படியே பொறுமையாக போடுறேன்னு அப்படியே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கைஸ் எப்படியும் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் இருட்டிடும். ½ அன் ஹவர் அது, ஆமாம் அப்போயே 6:26, ½ அன் ஹவரில் இருட்டிடும். 7 மணி இருட்டுச்சுன்னா இன்னும் மரட்டுத்தனமாக இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டு. நைட் டைம்லாம் அதில் வந்தால் எப்படி இருக்கும் எம்மா, பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது இந்த ரூட்டில் நைட் ஒரு 8 மணி 9 மணிக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்கலாம். திடீர்னு எல்லாம் நிப்பாட்டவும் வண்டி நிற்கவும் யானை தான் இறங்கிடுச்சான்னு பார்த்து பயந்துட்டான். அம்மா என்ன அங்கேருந்து கிளம்பி வரப்பே பயமுறுத்தி வச்சுருக்காங்க என்ன. ஏன் என்னாச்சு? வரலாம். ஏன் திடீர்னு அப்படி மாறினாங்க தெரில. வாடி புள்ள வாடி. அம்மா ஏன் எல்லாமே ஆப்போசிட்டில் ஏறிடுறாங்க? ஏலே இது யாரில் ஃப்ளாஷ் லைட்டு போட்டு அடிச்சுட்டு நடக்கிறது? ஹைஸ் ஒரு விதத்தில் பயமுறுத்திட்டாங்க. சரி ஓகே, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கும். கைஸ் எத்தனையோ காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டியிருக்கேன், ஆனால் என்னன்னே தெரியாமல் இப்போ வந்து யானை வந்தால் பார்த்து போயிரு, நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதே மாதிரி தம்பி என்னை யானைலாம் துரத்திருக்கு அப்படின்லாம் என்னை அந்த டீக்கடைக்காரங்க செக் போஸ்ட்டில் அப்புறம் நிறைய பேர் பயமுறுத்திட்டாங்க. அதனால் யானை வந்துடக்கூடாதுன்ட்டு இவ்வளோ நேரம் யானை வந்தால் நல்லா இருக்கும்னு, இப்போ யானை வந்துடக்கூடாதுன்னு வேணும் போல போகிற போக்க பார்த்தா. ஏன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு விரட்ட முடியாது, யானை ஓடுற வேகத்துக்கெலாம் ஓட்டுட்டு ஓட வேண்டியதான் திபு திபுன்னு. நம்ம வண்டியில் போகவே பயப்படுறோம். ஆனால் இவ்வளோ பேர் பழனிக்கு நடந்து போகிறாங்க. அது பழனிக்கு போகிறாங்களா வேற எங்கேயும் போகிறான்னு தெரில, ஆனால் கோயிலுக்கு தான் போகிறாங்க எங்கேயோ. சில நடந்து போகிறாங்க இந்த காட்டுக்குள்ளே. எல்லாம் கும்பலாக போகிறாங்க பாருங்க நடந்து. சப்போஸ் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து பாவம் அண்ணன் நடக்க முடியாமல் நடக்கிறாரு. ஓ, அவங்களுக்குலேயும் பேக்கப் கார் ஒன்று இருக்குது, சாப்பிட தண்ணிக்கு எல்லாமே இருக்கும் போல். கைஸ் இந்த ஏரியாவுக்குள்ளே புலி அந்த யானை ரெண்டுமே இருக்குங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்கள்ல சைடில், இதாக போட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கே வந்து என்ன குரங்கு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, அது மலையாளத்தில் இருக்குது. இன்னும் நம்ம இப்போ இங்கே பாருங்க, காட்டு பன்னி எழுதுங்களா, காட்டு பன்னி. இது என்னடா காட்டு பண்ணியா? பாகுபலியில் ஓடுமே அது மாதிரியே காட்டு பண்ணி ஓடுதுங்க. அம்மா பரவாயில்ல. ஸோ வந்ததுக்கு காட்டு மாடு பார்த்துட்டேன், காட்டு பன்னி பார்த்துட்டேன், மான் அலையணுமே. கொஞ்சம் தாடுகளில் வச்சுக்குவோம், ஏதாவது வந்தால் வேகமாக ஓடுற மாதிரி. கொஞ்சம் டேஞ்சரான காடு தான் போல். ஆனால் இந்த டைமில் இறங்க ஓண்டு எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக இருக்குது. அப்படியே காடே அமைதியாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் வண்டி ஓட்டி போயிட்டுருக்கோம். முன்னாடி பாருங்கள், முன்னாடி ஒரு 4 வண்டி போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு காரு, அதுக்கு முன்னாடி ஒரு லாரி. ஸோ இதான் இந்த பாருங்க காட்டு பண்ணி மேயுது. அம்மா சிங்கம் புலியெல்லாம் கேட்கல, ஒரே ஒரு யானை ஓரமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட பார்த்துட்டு ஓடியேறும். வந்ததுக்கான பலனை அனுபவிச்சிருவேன். வானப்பக்கம் தான் வந்தேங்க. மூணாறு சத்தியமாக சொல்லணும்னா அதான் மூணாறு என்ஜாய் பண்ணுறதோட படையப்பா பார்க்கணுன்னு வந்தேன். படையப்பா ஏமாற்றிட்டான். படையப்பா அவன் பிஸி ஆகிட்டான் அவன் ஆள் கூட. இங்கே வேறு ஏதாவது வரும்னு பார்த்தா ஒன்றுத்தையும் காணோம். அதான் டைம் இருக்குன்னா போவோம் பொறுமையாக. இது என்ன இந்த ஒரு செக் போஸ்ட்டை முடிஞ்சிச்சு, அவ்வளோதானா? அவங்களாம் என்ட்ரி போட்டு வரணும். கிளாத் எல்லாமே ஓகே போகலாம்.
தேங்க்யூ. ஸோ ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு பார்க்குறாங்க, செக் பண்ணாங்க. இது என்ன ஏரியாலாம் தெரில. ஆ ஆ போகலாம். ஏதாவது எடுத்துகிட்டு போறியான்ட்டு. இங்கேருந்து பழனி 55, திண்டுக்கல் 114. ஆமாம். சரி, 2 செக் போஸ்ட்டும் கிராஸ் பண்ணியாச்சு. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு அண்டு போலீஸ் செக் போஸ்ட்டு ரெண்டுமே கிராஸ் பண்ணியாச்சு. இது வந்து உடுமலைப்பேட்டை, இது வந்து தமிழ்நாடு பார்ட்ரு. ஸோ ஓகே ஓகே ஓகே. ஃப்ளாஷு தமிழ்நாடு பார்டருடா. அதான் செக் பண்ணியிருக்காங்க. இந்த நிற்க சொல்கிறாங்க பாரு, என்னன்னு பாரு. சரி ஓகே. சரிங்க சார், கண்டிப்பாக. ஓகே 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 ஓகே. ஓ, அதனால் ஓகே சார், கண்டிப்பாக. கேட்டியா, தமிழ்நாடு வந்ததே இந்த டீல் சொல்கிறாங்க. கேரளாஸில் என்ன சொன்னால், நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கினாரு. ஐயோ பரவாயில்ல, நம்ம ஆளுங்க பாசமாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராயாச்சு. அம்மா, வெல்கம் டு ஆனைமலை டைகர் ரிசர்வ், திருப்பூர் டிவிஷன். ஸோ இதெல்லாமே திருப்பூரோட வந்துடுமா? ஓகே. நான் முன்னாடி ஃப்ளாஷை போக சொல்லிட்டேன். யானை ரோடு மேலே கிடந்தாலும் இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னாங்க. சரி ஓகே சார்ன்னு இருக்கோம். அவர்கிட்ட கேட்டேன், எக்ஸ்ட்ரா லைட்லாம் ஆன் பண்ணிக்கலாமான்ட்டு. தாராளமாக ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்போ சில வண்டி வருது, ஆஃப் பண்ணிடுவோம். அந்த வண்டி போகட்டும், அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஏதாவது தெரியுதா? எதுவும் இல்லை, இதுவரை எதுவும் இல்லை. வண்டி வந்து போயிட்டு தான் இருக்கும். போச்சுடா. ஆமா, ஒன்றுமே தெரில. மயிறு என்ன ஓட்டுறான்னு தெரில. லைட்டை ஆன் பண்ணி காமிக்கிறான், ஆஃப் பண்ணி காமிக்கிறான். அப்புறம் எவனுக்காக நம்ம லைட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை. அம்மா, கொஞ்ச நேரத்தில் அள்ளு பரட்டி விட்டுருச்சு. வயசு அவ்வளோதான். ஃபாரஸ்ட் தாண்டியாச்சு. இதுமே இது வந்து திருப்பூர், நம்ம தமிழ்நாடு. பயம் இல்லாமல் போகலாம் நம்ம. ஆனால் அந்த அனிமல்கிட்ட கூட பயம் இல்லாமல் போயிடலாம். இங்கே ஒரு சில அனிமல்கள்லாம் இருக்குது, அதுக்கிட்டலாம் பயந்து தான் போகணும். கைஸ், ஃப்ளாஷை முன்னாடி போக சொல்லிட்டேன். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 160 கிலோமீட்டர் வருது. 3.5 மணி நேரம் ட்ராவலு. அவன் ஸ்லோவாக போகிற ப்ரோ, முன்னாடி போவேமா, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. நீ முன்னாடி போடா, நான் முன்னாடி போகலடா, நீ முன்னாடி போ. நீ முன்னாடி போனால் தான் நான் உன்னைய ஃபாலோ பண்ணி பின்னாடியே வேகமாக வந்துடுவேன்டா அப்படின்னேன். ஓகே ஓகே ப்ரோ, வந்துடுறேன் அப்படின்ட்டுருக்கான். கைஸ், இங்கேருந்து உடுமலைப்பேட்டை 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் வருது. நம்ம லொக்கேஷன் 160 கிலோமீட்டர் வருது. இன்னும் 3 மணி நேரம் 20 நிமிஷம் காமிக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் 12 மணிக்கு வீட்டுக்கு போவோம். 1 ஹவர் சாப்பிட டைம் எடுத்தாலும். அப்பா, சரி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டயர்டாக இருக்குண்ணா. ஃப்ளாஷுக்கு வேணால் வீட்டு லொக்கேஷனை போட்டுவிட்டு நான் வீட்டுக்கு போக சொல்லிடலாம். உடுமலைப்பேட்டையிலேருந்து தாராபுரம் ரூட் எடுத்துட்டேன். ஸோ நேரங்கிறது தாராபுரத்துலேருந்து கரூர்னு நினைக்கிறேன். கரூர்லேருந்து நேராக வீட்டுக்கு. கரெக்டாக தாராபுரம் அவுட்டரில் இருக்கோம். இங்கேருந்து கரூர் வந்து 66 கிலோமீட்ரு. அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு எப்படியும் 50 கிலோமீட்டர் வந்துடும். ஏன்னா குளுத்தலை அங்கேருந்து 46, நம்ம 46 44 வருது. குளுத்தலையிலேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வந்துடும் அப்படி இப்படின்னு. ஸோ டோட்டலாக 100
11 மணிக்கு போகுது. 109 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து. ஸோ ஒரு 5.5 கிலோமீட்டரில் ஃப்ளாஷ் முன்னாடி இருக்கான். என்னடா திடீர்னு பின்னாடி வந்துட்டு இருந்தான், எப்படா முன்னாடி போனான்ட்டீங்களா? ஒரு கடையில் நிப்பாட்டி சிப்ஸ் வாங்கினேன், அந்த கேப்பில் முன்னாடி போயிட்டான். நான் கூப்பிட்டேன், பட் ஆனால் அவன் காதில் இல்லை. ஏன்னா தினேஷ் ப்ரோ வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார், அவன் ஃபோனை பார்த்துட்டு இருந்தான். சரி ஓகே, இப்போ சாப்பிட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்னொரு 5 கிலோமீட்ரு 7 நிமிஷத்தை காமிக்குது. போனால் கரெக்டாக இருக்கும். டின்னர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம். ஏன்னா இந்த கடையில் தான் இருந்தது, ஒரு பேக்கரி மாதிரி. ஸோ எங்கே இருக்கோன்னா இந்த ஏரியா பேர் எதுன்னு தெரில, தாராபுரம் பக்கத்தில் தான் இருக்குது. எங்கேயாவது நேம் இருக்குன்னு பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. இங்கேருந்து போக ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால தான் இங்கேயே சாப்பிட்டாச்சு. வீட்டில் எதுவுமே இல்லை, நான் செய்ய சொல்லலை. சரி போயிட்டு நேராக தூங்க வேண்டியதான், ரெஸ்ட்டு தான். அவங்க அன்றைக்கி நைட்டு இருந்துட்டு நாளைக்கு காலைல கிளம்புவாங்க. நான் மார்னிங் ஒர்க் போயிடுவேன். சரி ஓகே கைஸ், பேலன்ஸ்லாம் மோட்டோவில் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த ரைடெலாம் பயங்கரமாக போச்சு. வீடியோ எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னு தெரில. வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை சொல்லி ஒரு இந்த வீடியோ பார்க்கவா சொல்லுங்கள். ஏன்னா கம்பல்சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெல் பட்டன் அழுத்தி ஆளில் கூட போடணும் அவசியம் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க. ஏன்னா மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைங்க, உங்களுக்கு நான் வீடியோ கண்டென்ட் தெளிவாக வரும். கைஸ், அவரைக்குறிச்சி கரெக்டாக சொல்லிட்டேன் பேரை, அரவக்குறிச்சியா? அரவக்குறிச்சி வந்திருக்கேன் கைஸ். கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா இப்போயே 10:20. 11:30க்கெலாம் வீட்டுக்கு போயெல்லாம் காமிச்சிருக்கு மேப்பில். 7:50 ஓடிச்சு. அப்பா, ஹைவேலெல்லாம் R15 இல்லாமல் போச்சேன்னு ஃபீல் பண்ணேன். வண்டி பேயாட்டம் போகுது. பாருங்க, ஏரோப்ளேன் ரெக்கை இங்கே 1 2 இன்னொன்று 3 ரெக்கை. இது பக்கத்தில் பார்க்குறப்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. மேலே மாட்டினதுக்கப்புறம் இங்கே பார்க்குறப்ப இத்தோ தண்டிக்கு இருக்குது. அந்த பில்லர் மட்டும் 100 மீட்ரு வருமாங்க. 100 மீட்டர்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்? அப்போ வந்துருச்சு. இதான இருக்கும். அவ்வளோதான், வந்தாச்சு. ஆமாடா, இது லாஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணனா கொடைக்கானல் போயிட்டு வந்தப்போ சேம் இதே பிளேஸில் அப்படியே வெளிவானோம். அதே மாதிரி தான் அந்த வாட்டி. பட் ஆனால் இன்னும் அந்த ஃப்ளாஷ் பெயினை காண தெரியல. எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. இது நம்ம ரெகுலர் ஸ்பாட்டு. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம நிற்க போகிறதில்ல, ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டோம். அதனால் கைஸ், முசிறி வந்து ரீச் ஆகிடுச்சு வீட்டுக்கு. அவ்வளோதான், லெஃப்ட் எடுத்து ஒரு 200 மீட்டர் தான் வீடு. இதோட இந்த ரைடு எண்டை முடிச்சுக்கலாம். ஸோ சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. சரி ஓகே கைஸ், பாய், குட் நைட். எங்கே போனாலும் சேஃபாக போங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க தயவு செஞ்சு. அது எந்த பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, மஸ்ட்டு ஹெல்மெட் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஹெல்மெட் இல்லாமல் உங்களால் யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட்டு ரைட்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுருவேன். சரி ஓகே, பை 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 பை. இதோட முடிச்சிடறேன். அம்மா.